அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது இலவச மாந்திரீக வகுப்புல இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, மிகவும் சக்தி வாய்ந்த மோகினியோட வழிபாடு மந்திர சாஸ்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த மோகினி வழிபாடை பொறுத்தளவுக்கு பயங்கரமான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அஷ்ட கர்மங்களும் நம்ம செய்யலாம். மோகினியை வச்சு வேற எந்த தெய்வமும் தேவையில்ல. மோகினியை வச்சு மட்டும் நம்ம அஷ்ட கர்மங்களும் நம்ம விளையாடலாம். குலதெய்வம் விநாயகர், குலதெய்வம், மோகினி, இந்த 3 பேரை வச்சுமே நம்ம அஷ்ட கர்மங்கள் விளையாடலாம். மோகினி யார் ஒருத்தவங்க உபாசனை செய்து வச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு எதிரி அப்படின்றவன் ஒருத்தவங்க கூட இருக்கவே மாட்டான். உங்களுக்கு சர்வ ஜனவசியங்களும் ஏற்படுத்தி கொடுத்துரும். அசால்ட்டா ஏற்படுத்தி கொடுத்துரும். புரியுதா? நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முடிச்சு கொடுத்துரும். நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி முடிச்சு கொடுக்கும். ஆனால் கெட்ட விஷயத்துக்கான பின்விளைவுகளை உடனடியாக ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுக்கு நீங்க அசைவமா படைக்கணும், அப்படி படைக்கணும், இப்படி படைக்கணும்னா கிடையாது. இருக்கு மயான மோகினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப அசைவமான வழிபாடுலாம் இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம உள்ள டீப்பா போவேன்னா, நம்ம ஈஸியா வழிபடுற முறைகளை பத்தி நம்ம பார்ப்போம். சரியா? இயல்பாவே பாத்தீங்கன்னா, ஒரு மோகினியோட அவதாரங்கள், மோகினியோட வரலாறு பத்திலாம் உங்களுக்கு இயற்கையா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சிம்பிளா சொல்லிடுறேன். மோகினி எப்படி உருவாயிருக்குன்னா, விஷ்ணுவோட அவதாரம் தான் மோகினி. இந்த மோகினின்றது ஒரு தேவதை. சரியா? கடவுள் கிடையாது, ஒரு தேவதை. சில கிராமங்கள்ல காமதேவன், காம மோகினி கோயிலே வச்சிருக்காங்க. காமதேவனுக்கு, காம மோகினிக்கு கோயிலே வச்சு வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க. சரியா? ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த மோகினி அவதாரம் எடுத்த காரணம் இந்த பார்க்கடல்ல அந்த அமிர்தத்தை அசுரர்கள் அதை அழிச்சு கொண்டு போகும்போது, அது தேவர்களையே கொன்று எடுத்துட்டு போற நிலைமையில் வரும்போது, அது விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அசுரர்கள்ட்ட இருந்து அந்த அமிர்தத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு. இது ஒரு மேட்ரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சிவனுக்கும் மோகினிக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொன்னு மோகினியோட கணவர் இன்னொருத்தவர் யாருன்னா அரவான் அப்படின்னு சொல்றாங்க. அரவான் கூத்தாண்டவர் கோயில் அரவான். அரவானும் ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அரவானை பத்தியே நம்ம ஒரு டாபிக்கே வகுப்பு போடலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம். விழுப்புரம் பக்கத்துல இருக்கு. கூவாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூவாகம்ன்றது அவ்வளோ சக்தி வாய்ந்த கோயில். அப்புறம் இன்னொரு கிராமங்கள்ல எங்க இருக்கு அது சரியா தெரியல. ஒண்ணு. இப்போ மோகினியை பொறுத்தளவுக்கு சிவபெருமானும் ஒரு கணவரா வாழ்ந்திருக்காங்க. கணவர்னா அவங்க மூலியமா ஐயப்பன் வந்திருக்காரு. இன்னொன்னு மோகினிக்கு அரவான் அப்படின்றவரும் கணவரா இருந்திருக்காங்க. சரியா? எதுக்காகனா அரவான் அந்த நாட்டுக்காக உயிரை கொடுக்கும்போது ஒரு நாள் மோகினி பெண்ணா அவதாரம் எடுத்து அந்த மாதிரி வாழ்க்கையில வாழ்ந்திருக்காங்க. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, இயற்கையாவே பாத்தீங்கன்னா, மோகினி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மயக்குதல் அப்படின்றது பெயர். மோகினினா என்ன அர்த்தம் அப்படின்னா, மயக்குதல், இல்லைன்னா கவரக்கூடிய சக்தின்னு அர்த்தம். திரும்பி தெரிஞ்சுக்கணும். மோகினினா என்ன அர்த்தம்னா மயக்கிறது, இன்னொன்னு கவரக்கூடிய சக்தி படைச்சது தான். அதனால்தான் அசுரர்களை அழிக்கிறதுக்காக காம எண்ணங்களை தூண்டி விட்டு அவங்கள நம்மகிட்ட சரண்டர் பண்ணியிருக்காங்க. புரியுதா? நம்ம முன்னோர்கள்லாம் சும்மா கிடையாது. அவ்வளவும் நம்ம முன்னோர்கள்னா யாரு? நம்ம தெய்வங்களை சொல்றேன். அந்த மாதிரிலாம் வாழ்ந்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, மோகினி வழிபாடை பொறுத்தளவுக்கு ஈஸியான வழிபாடு தான். நம்ம நிறைய மோகினி உபாசனை பண்ண பலரை நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ அசால்ட்டா பூஜை, அவங்கள பார்த்தா அப்படியே கேவலமா இருப்பாங்க. ஒரு வெள்ளை வேஷ்டி, அழுக்கு சட்டை, அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவங்க மோகினி மந்திரத்தை நினைச்சு ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா டக்குன்னு கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு தான் மோகினி மந்திரம். சும்மா ஒரு 1008 தடவை இல்ல 10,008 தடவை, மிஞ்சி போனா ஒரு 10,008 தடவை அந்த மோகினி மந்திரத்தை நீங்க சித்தி பண்ணிட்டீங்க அப்படின்னால், சிம்பிளா சொல்லணும்னா எல்லாரும் உங்களுக்கு சரண்டர். எதிரின்றவன் ஒருத்தவங்க கூட இருக்கவே மாட்டான். அதுக்குன்னு ஊர் ஃபுல்லா ஒம்பளத்துட்டு எனக்கு எதிரி இருக்கக்கூடாதுன்னெலாம் கேட்கக்கூடாது. நியாயமான கோரிக்கைகளுக்கு எதிரிகள் இருக்க மாட்டான். உங்களை பகைச்சிக்கிட்டுலாம் எதிரில் ஒருத்தன் இருக்க மாட்டான். சரண்டர் ஆகிடும், உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவான். அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே உங்களுக்கு போகிற காரியங்கள் எல்லாமே வெற்றி ஆகிடும். காரணம் என்னன்னா, உங்களை பார்த்த உடனே ஒரு கவரக்கூடிய சக்தி இருக்கும்.
மோகினிட்ட அந்த அம்மாட்ட, அம்மா எனக்கு வந்து இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துரு. அது ஒரு தேவதை தான். அதனால அம்மா எனக்கு இந்த ஒரு காரியத்தை முடிச்சு கொடுத்துரு, நான் போற காரியம் எனக்கு நடக்கணும். இப்போ நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போறேன், எனக்கு அந்த வேலை நடக்கணும், நான் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேம்மா, எனக்கு இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துரு அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு முடிச்சு கொடுத்துரும். புரியுதா? அந்த மாதிரி நமக்கு நல்ல விஷயங்களை எவ்வளோ வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் மோகினியை வச்சு சிலர் வந்து தப்பான காரியத்துக்கும் பயங்கரமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுவும் நான் என்ன ஏதுன்றத சொல்றேன். மந்திரத்தை முறையா பிரயோகப்படுத்த தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு எவ்வளவுக்கு எவ்வளோ மோகினி வழிபாடு நல்லதோ அந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு. புரியுதா? இப்ப எப்படி நமக்கு என்ன மாத்திரைன்னு தெரியாம நம்ம போட்டுக்கிட்டா நமக்கு என்ன சைடு எஃபெக்ட் வரும்னே தெரியாம நம்ம போட்டுக்கிட்டு நம்ம என்ன அவஸ்தைப்படுவோமோ, தலைவலி மாத்திரை நினைச்சிட்டு வயிற்றால போற மாத்திரையை போட்டுக்கிட்டா நமக்கு என்ன அவஸ்தை வருமோ, அந்த மாதிரி சரியான மருத்துவரை நம்ம சந்திக்கிற மாதிரி சரியான குருநாதர் கண்டிப்பா தேவை. மோகினி வழிபாடை பொறுத்தளவுக்கு குருநாதர்கள் கண்டிப்பா தேவை. குருநாதர் இல்லாம மோகினி பூஜை செய்யாதீங்க, தயவு கூர்ந்து செய்யாதீங்க. ஏன் சார் வந்து மோகினி பூஜை குருநாதர் இல்லாமல் செய்யக்கூடாதுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆர்வ கோளாறுல நெட்டில் இருக்கிறது புத்தகத்தில் இருக்கிறது எடுத்து நீங்க பாட்டுக்கு மந்திர ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க உட்காந்து. கரெக்டா? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த மோகினியும் வந்துடும். வந்ததுக்கப்புறம் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மோகினியை பார்த்து மயக்கத்தில், ஜென்ஸை சொல்கிறேன் நான், மயக்கத்தில் என்ன பண்ணுவீங்க, பேனு நாக்க தொங்க போட்டு சரண்டர் ஆகிடுவீங்க. அதுக்கிட்ட சரண்டர் ஆகிடுவீங்க. நீங்கள் அதை உங்கள் கைக்குள்ளே வச்சுப்பீங்கன்னு பார்த்தா அது கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. உங்கள் உடம்புல உள்ள விந்தை ஃபுல்லாக உறிஞ்சி சக்கையாக புளிஞ்சு தூக்கி அடைச்சிட்டு போடும். புரியுதா? அதனால தான் மோகினி வழிபாடு, யட்சினி வழிபாடு, யோகினி வழிபாடு, இந்த மாதிரி தேவதைகள் வழிபாடு, சிறு தேவதைகள் வழிபாடு எல்லாமே குருமார்களோட ஆசீர்வாதம் இல்லாமல் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா வந்து குருமார்கள்ட்ட நீங்க ஒரு உபாசன மந்திரங்கள் வாங்கும் போது அவங்க சொல்லுவாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லலைன்னா நான் சொல்றேன், முக்கால்வாசி குருமார்கள் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இதுலயும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மோகினி எடுத்தா எந்த மாதிரில நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்ட்டு. கடைப்பிடிக்கிறதுலாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது. ஈஸியாக நீங்கள் வந்து எப்பயும் இருக்கிற மாதிரி இருந்துக்கலாம். என்ன ஒன்று, கவுச்சி வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். கவுச்சினா வந்து நான்வெஜ்ஜை பொறுத்தளவுக்கு ஆட்டுக்கறி கூட சாப்பிடலாம், கோழிக்கறி சாப்பிடக்கூடாது, குறைச்சிக்கணும். இன்னொன்று வந்து மீன் சாப்பிடக்கூடாது. இது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது எதுக்கு என்னத்துக்கெல்லாம் கேட்காதீங்க. அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே போனோம்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். சொல்ல வந்த மேட்டர் நமக்கு மறந்துடும். புரியுதா? இன்னொன்று, மோகினி வழிபாடை பொறுத்தளவுக்கு சகல காரியத்தையும் டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, எனக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும், எனக்கு ஒரு டிசி வேணும், எனக்கு ஒரு ஆதார் கார்டு வேணும், எனக்கு ஒரு பேன் கார்டு வேணும் அப்படின்னா 3 நாள் 4 நாள் வாங்குறாங்கன்னா இது மந்திர ஜெபம் பண்ணிட்டு போகிறீங்களா, அவனுக்கு போகிற காரியம் அன்றைக்கி நடக்கும். இழுத்தடிக்க மாட்டாங்க. புரியுதா? அதுக்குன்னு சும்மா அரையும் குறையுமா ஜெபம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதை ப்ராப்பராக நம்ம ஒரு 10,000 தடவையாவது முன்கூட்டியே ஜெபம் பண்ணி, டெய்லி நான் 10,000 மந்திர ஜெபம் பண்ணுமா இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு 10,000 தடவையாவது ஒரு 10 நாள் எடுத்துக்கோங்க. ஒரு நாளுக்கு 1008 கூட பண்ணிங்கன்னா ஒரு 10 நாளைக்கு 10,000க்கு மேலே போயிடும். சரியா? இது வந்து மாந்திரிக தொழிலில் இருக்கவங்க கட்டாயம் 10,000 தடவையாவது நீங்கள் மந்திர ஜபம் பண்ணி தான் ஆகணும். இந்த மந்திர ஜபம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு ஜனவசியங்களை பயங்கரமாக ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுக்கு நீங்கள் படையல் என்ன வைக்கணும் அப்படின்னா பஞ்சாமிர்தம் வைக்கலாம். புரியுதா? இந்த மோகினிக்கான மந்திரங்கள் நான் கடைசியாக கொடுக்குறேன். இந்த மோகினிக்கான மந்திரங்கள்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். எந்திரம் வேணும்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க. சரியா? எந்திரம் இல்லாமலே ஜபம் பண்ணலாம். வேணும்னால் நீங்கள் அந்த எந்திரங்களை வாங்கிக்கலாம். உங்களுக்கு அதை கொடுக்க சொல்கிறேன். அது ஃப்ரீ தான், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், கொடுக்க சொல்கிறேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட பூஜை பண்ண எந்திரங்களும் இருக்குது. அது நீங்கள் என்ன எதுன்றதை வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஒன்று. அடுத்தது, மோகினி வழிபாடுகளை செய்யக்கூடாதவை என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்போம். சிலர் மாந்திரிகர்கள் வந்து இருக்காங்க. நான் மாந்திரிகம் தொழில் செய்கிறேன், இப்போதான் புதுசாக வந்திருக்கேன்னா மோகினியோட வரலாறை கேட்டு ஆசைப்பட்டு என்ன பண்ணிடுறதுன்னா, கணவன் மனைவி வசியத்துக்கு நீங்கள் மோகினி மந்திரம் ஜெபம் பண்ணி கொடுக்கலாம்.
தாராளமா கொடுக்கலாம். இப்போ ஒரு 10,000 தடவை நீங்க மந்திர ஜெபம் பண்ணீங்கன்னா, ஒரு கிளைண்ட் வராங்கன்னா, அதை அசால்ட்டா நீங்க ஜெபம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ஆனா அதை விட்டுட்டு இன்னொன்னு என்ன பெரிய தப்பு பண்றீங்கன்னா, என்ன மந்திரம் எதுக்கு வேலை செய்யும், எந்தெந்த மந்திரம் யாருக்கு பூஜை பண்ணி கொடுக்கலான்றத தயவு கூர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. சரியா? ஒரு மோகினி மந்திரத்தை போயிட்டு அம்மா புள்ள வசியத்துக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயல். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அம்மா பேச்ச பையன் கேட்கணும், அப்பா பேச்ச பையன் கேட்கணும், வீட்டில் இருக்கிறவங்க பேச்ச கேட்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க மோகினி வசியம் பண்ணக்கூடாது. அதுக்கு வேற பூஜைட்டு இருக்கு. புரியுதா? அதுக்கு வாய்க்கு அது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தெய்வங்கள் வச்சு பண்ணலாம், இல்லை மந்திரங்கள் வச்சு நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலாம். மோகினி வசியம் வெளிப்படையா சொல்லணும்னா காமத்தை தூண்டி விட்டு நமக்கு சரண்டராக்க வேண்டிய பண்ற வேலை தான் அது. இப்போ நீங்க மோகினி மந்திர ஜபம் பண்றீங்கன்னா உங்களை எதிரில் உள்ளவங்கள மயக்கம், காமத்தை தூண்டாது. அதை தெளிவா சொல்லிடுறேன். நீங்க கணவன் மனைவி பண்ணி கொடுக்குறீங்கன்னா அது காமத்தை தூண்டி அவங்களை ஒன்று சேர்க்க வைக்கும். இதுவே நீங்க ஒரு மந்திர ஜபம் பண்ணி ஒரு சந்தனத்துல நெத்தியில வச்சுட்டு போறீங்கன்னா உங்க எதிரில் உள்ளவங்கள உங்களை பார்த்த ஃப்ரெண்டா பார்ப்பாங்க, ஒரு நல்ல ஒரு அண்ணனா பார்ப்பாங்க, தம்பியா பார்ப்பாங்க, ஒரு நல்ல உறவா பார்ப்பாங்க. அதுக்கு நீங்க மோகினி மந்திரம் நான் ஜபம் பண்ணிட்டேன், ரோட்ல போற வர போனலாம் நான் அவசியம் பண்ணணுமா அப்படின்னா செருப்படி தான் விழும். புரியுதா? நான் இல்லை, அந்த மோகினியே உங்களுக்கு தொல்லை கொடுத்துரும். நியாயமான விஷயத்த தெளிவா பண்ணிட்டு போகணும். நம்ம ஒரு மந்திரங்கள் ஜபம் பண்ணும் போது மோகினியை பொறுத்தளவுக்கு வீட்டில் ஜாக்கிரதையா பண்ணணும். மோகினி மந்திரம் பண்றீங்கன்னா என்ன பண்ணணும்னா, முதல்ல இது செய்யக்கூடாதவை சொல்லிடுறேன். ஒண்ணு, அந்த மாதிரி வந்து என்ன இதுக்கு யார் யாருக்கு என்னென்ன பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உடல் கட்டும் விநாயகர் மந்திரமும் இல்லாமல் மந்திரம் தயவு கூர்ந்து ஜெபம் செய்யாதீங்க. 2. மூணாவது, மனசு தைரியம் இல்லாமல் மோகினி மந்திரம் ஜெபம் செய்யக்கூடாது. 3. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, தப்பான எண்ணத்துக்கு மற்றவங்களை அடிமையாக்கணும், அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு மந்திரம் ஜெபம் பண்ணாதீங்க. கொடுத்துருவோங்க, கேட்டதை கொடுத்துரும். ஆனால் அதோட சைடு எஃபெக்ட் நீங்க அனுபவிச்சு ஆகணும். நிறைய பேர் மோகினி மந்திரம் ஜெபம் பண்ணிட்டு ஜெயிலில் இருக்கிறவங்களாம் இருக்கிறான். கேட்கலாம், ஏங்க மந்திரம் சொல்லுன்றீங்க ஆனால் வந்து ஜெயிலையும் உட்காருவாங்கன்றீங்க, என்னங்க இது சொல்லவா வேணாமா அப்படின்னா, நல்ல விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். நல்ல விஷயத்த பண்ணுங்க, அது தப்பே கிடையாது. அந்த தெய்வமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த தேவதையை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரியே குறியும் சொல்லுங்க. மோகினியை வச்சு குறி சொல்லலாம். உங்க எதிரில் வர்றவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படின்றத அது சொல்லும். அது ஒரு குழந்தை மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணணும். மோகினியை பொறுத்தளவுக்கு ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணணும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு இறந்து போன ஒரு பெண்ணை தான் வந்து மோகினின்னு சொல்றாங்க. அது என்னவோ உண்மைதான். காரணம் என்னன்னா, நம்ம கிராமப்புறங்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, இறந்து போன பொண்ணு மோகினியா ஆவியா சுத்துறா, கொலுசு போட்டுக்கிட்டு சுத்துறா, வளையல் போட்டுக்கிட்டு சுத்துறாருவாங்க இல்லையா. கண்ணி கழியாத ஒரு பெண்ணை மோகினி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னவோ உண்மைதான், அப்படிலாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி இறந்த போன பெண்ணையும் வசப்படுத்தி மந்திரங்கள் ஜபம் பண்ணி அந்த மாதிரிலாம் செய்யலாம். அது இறந்து போனவங்களோட சாம்பல் துணி அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க, நடந்திருக்கு. நம்ம அந்த டாபிக்லாம் பெருசாக போனோம். அது மாதிரிலாம் போனால் குடும்பத்தை விட்டு விலகி நின்று பண்ணணும். ஈஸியான விஷயங்கள் நிறைய பண்ணலாம். வருமானம் வரலையா, வருமானத்தை வர வச்சு கொடுக்கும். எனக்கு மாந்திரிக தொழில் பண்ணுறேன், கோயில் வச்சுருக்காங்க, ஆளே வரலங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. நீங்கள் எந்த தெய்வத்தை வேணால் பூஜை பண்ணலாம், உக்கிரமான தெய்வம் எதை வேணாலும் பண்ணுங்க. ஆனால் மோகினி மந்திர உபாசனை செய்யலாம், தப்பு கிடையாது. மோகினி வந்து யாருக்கும் எதிரி கிடையாது. இந்த தெய்வத்துக்கு எதிரி, அந்த தெய்வத்துக்கு எதிரி, இந்த தெய்வத்துக்கு எதிரிலாம் கிடையாது. மனிதர்களையே வசியப்படுத்தும் எப்பேற்பட்ட ஆளையும் சரண்டர் பண்ணுங்க. புரியுதா? எப்பேற்பட்ட ஆளையும் சரண்டர் பண்ணிடும். அப்படி இருக்கும்போது மோகினி தெய்வங்களுக்கும் நல்லது தான் செய்யும். நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா, இப்போ மோகினி வழிபாடு இப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும், உங்கள் குடும்பத்தில் கண்ணி கழியாம இல்லை சிறு தெய்வ இது எப்படி சொல்ல, சின்ன பிள்ளைய இறந்து போன பெண்ணு தான் மோகினியை வந்து உங்களுக்கு வழிகாட்டும். சரியா? ஒரு சின்ன வயசுல இறந்து போகிறாங்க பார்த்தீங்களா பெண் பிள்ளைங்க, அவங்க தான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. மோகினியை பொறுத்தளவுக்கு உருவ வழிபாடெல்லாம் தேவையில்லை. அப்படி நான் உருவ வழிபாடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு பொம்மை, அழகான ஒரு பெண் பொம்மை இருக்கு இல்லையா, பொம்பளை புள்ள மாதிரி அழகா
சின்னதாக ஒரு பொம்பளை பொம்மை வாங்கி அதை வச்சு கூட நீங்கள் மந்திர ஜபங்கள் பண்ணலாம். பூஜை அறையில் பண்ணலாமான்னா தாராளமாக நீங்கள் பூஜை அறையில் உட்காந்து பண்ணலாம். நீங்கள் காளி பூஜை பண்ணாலும் சரி, வராகி பூஜை பண்ணாலும் சரி, துர்கை பூஜை பண்ணாலும் சரி, அந்த தெய்வங்கள் இந்த தேவதையை எந்த தொந்தரவும் பண்ணாது. அதே மாதிரி இந்த தேவதையும் அந்த தெய்வங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது. ஆனால் என்னன்னா, உடல்கட்டு போடாம விநாயகர் மந்திர ஜபம் பண்ணாமல் நீங்க பண்ணீங்கன்னா என்ன சைடு எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ஆண்களுக்கு விந்து வெளியே போயிட்டே இருக்கும். சும்மா நெட்ல பார்த்துட்டு, வீடியோல பார்த்துட்டு, இல்லை புத்தகங்கள்ல பார்த்துட்டு அதோட பின் விளைவு என்னன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு மந்திரம் கரட முடரா ஜபம் பண்ணியிருப்பீங்க. நல்லா பாருங்க, வசியமும் நடக்கும், ஆனா அவங்க உடம்புல உள்ள சத்தை ஃபுல்லா எடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் சொல்லுவாங்க பாருங்க, சிவன் சொத்து குலநாசம். சிவன் சொத்துனா என்னன்னா ஆணோட விந்துன்னு அர்த்தம். குலநாசம்னா அந்த விந்து வீணா போச்சுன்னா அவனுக்கு அந்த குடும்பத்துல குழந்தை பிறப்பு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால்தான் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றாங்க. அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அதுக்கு ஒரு உடனே கருத்துக்கு எதுவும் சொல்லாதீங்க. ஒண்ணு. ரெண்டாவது மோகினி வழிபாடு ஆத்துல உட்காந்து ஜெபம் பண்ணலாம். ஆறு இருக்கு இல்லையா, மன தைரியமா இருக்கிறவங்க, இப்ப புதுசா மாந்திரிக தொழில் பண்றவங்கலாம் போய் ஆத்துல உட்காந்து பண்ணாதீங்க. அதோட பலம் உங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. பழசா மாந்திரிக ஜபம் பண்ணிட்டு இருக்கீங்களா, சுடுகாட்டு பூஜை அந்த மாதிரிலாம் பண்றவங்க தாராளமா ஆத்துல இல்லை கடல் பக்கத்துல உட்காந்து மந்திர ஜபம் பண்ணீங்கனால, அதுவும் பௌர்ணமியில மந்திர ஜபங்கள் மோகினிக்கு பண்ணும் போது டக்கு 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 டக்குன்னு காரியம் நடக்கும். வீட்டில் ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை குத்து விளக்கோ ஏற்றி வச்சுட்டு நீங்கள் மாடியில் கூட உட்காந்து ஜபம் பண்ணலாம். மாடியில் உட்காந்து ஜபம் பண்ணும்போது உடம்புல வாசனை திரவியம் பூசிக்கணும். உடம்புல வாசனை திரவியம், அதுவும் மெயின் மல்லிகைப்பூ அத்தரு இல்லையா, பக்கத்தில் நல்லா வாசனையான வத்தி அந்த மாதிரி ஏற்றி வச்சுக்கோங்க. மெயின் 5 வத்தி ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த பூஜைகள் பண்ணாலும் பஞ்சபூதங்களுக்கு நம்ம மதிச்சு ஏத்துறதா நினச்சி 5 வத்தி ஏற்றி வச்சுக்கோங்க. இன்னொன்று பஞ்சாமிர்தம் செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லையா ஃப்ரூட்ஸில் செவ்வாழை பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது மேலே தேன் ஊற்றி வச்சு நீங்கள் மோகினி மந்திரங்கள் ஜெபம் பண்ணலாம். சரியா? அப்படி மோகினி மந்திர ஜெபம் பண்ணும்போது ஆண்களுக்கு என்னன்னா, வேஷ்டி மட்டும் கட்டிக்கோங்க. உள்ளே எதுவும் போடக்கூடாது, சட்டை அணியக்கூடாது. வேஷ்டி கட்டிக்கிட்டு மேலே துண்டு போத்திக்கலாம், இல்லை இடுப்பில் துண்டு கட்டிக்கிட்டு நீங்கள் உள்ளாடை எதுவும் போடக்கூடாது. ஆண்கள் மட்டும் சொல்கிறேன். போடாமல் அது நிர்வாணமாக ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நிர்வாணமாக மந்திர ஊர் போகிறதுக்கான ஒரு அர்த்தம். அப்படி பண்ணும்போது அந்த தேவதை உடனே சித்தி ஆகும். யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் செய்யணும். இதை டிஸ்கிளைமராக சொல்கிறேன். யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் மற்றவங்க வீட்டு மாடியில் உட்காந்து ஜெபம் பண்ணிடாதீங்க. சரியா? நம்ம வீட்டு மாடியில், அப்படி மாடியில் இடம் கிடைக்கலன்னா நீங்கள் தனிப்பட்ட பூஜை அறையில் உட்காந்துக்கலாம். இல்லை கோவில்லே, நீங்கள் கோவில் வச்சுருக்கீங்கன்னா அந்த கோவில்லே உங்கள் கருவறையை மட்டும் சாத்திட்டு நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணலாம். சரியா? ஒன்று. ரெண்டாவது, பெண்கள் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணலாமானால் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னால், ஓம் நம சிவாய சரவண பவா, இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க. அடுத்தது நமசிவாயோட மகிமைகளை பற்றி நான் போட போகிறேன். அதை வச்சு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் நம சிவாய சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை நல்ல ஒரு விபூதி எடுத்து ஒரு 108 இல்லை ஒரு 1008 மந்திரமும் நல்லா உரு போடுங்க. உரு போட்டு அப்படி இல்லையா ஓம் நம சிவாய சரவண பவன் அந்த விபூதியிலே எழுதுங்க. எழுதிட்டோ இல்லை உரு போட்டோ அந்த விபூதியும் உங்களை சுற்றி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட்டு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி விபூதி எடுத்து அந்த மாதிரி உங்களை சுற்றி கட்டு போட்டுக்கோங்க. கட்டு போட்டுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை தாராளமாக ஜெபம் பண்ணலாம். அது ஜெபம் பண்ணிட்டு அதை நெத்தியில நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 1008 தடவை ஒரு மோகினி மந்திரத்தை ஜெபம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு சந்தனத்தை பரப்பி அந்த ஒரு வாழையில எடுத்து அதில் சந்தனத்தை, நல்ல சந்தனமாக இருக்கணும், அப்படி இல்லையா சந்தன வில்ல இருக்குல்ல அதை குழைச்சி கூட அதில் அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்றது, ராஜ மரியாதை கிடைக்கும். அந்த மரியாதையை நல்லபடியா நம்ம பயன்படுத்திக்கணும். நம்மள ஒரு சின்ன கிராமத்துல இருந்தீங்கன்னா கூட உங்களை வெளிப்படையா விளம்பரப்படுத்தி விட்டு உங்களை வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். புரியுதா? மாந்திரிக தொழில இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா மோகினி பூஜை பண்ணி வச்சிருக்கணும். அப்படி பூஜை பண்ணாம இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் குண்டு சட்டையிலே குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒண்ணு. அப்படி இல்லையா ராஜவசிய மந்திரத்தை சித்தி பண்ணி இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும். மோகினி மந்திரம் மஸ்ட். கண்டிப்பா மோகினி மந்திரம் நம்ம வழிபாட்டுல இருக்கணும்.
மோகினி மந்திரம் டெய்லியும் ஜபம் பண்ணா டெய்லி நான் பஞ்சாமிர்தம் வைக்கணுமானா ஒரு 1008 இல்லை ஒரு 10,008 ஜபம் பண்ற வரைக்கும் நீங்க பண்ணிதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எப்போலாம் நீங்க ஒரு காரியத்துக்கு போறீங்களோ அதை நீங்க ஜபம் பண்ணிட்டு போகலாம். இன்னொன்று திருநீற்று பச்சளை அப்படின்னு செடி இருக்கு. இந்த திருநீற்று பச்சளைய வெளியில ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறீங்கன்னா நீங்க எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். போற காரியம் தடை இல்லாம நடக்கும். அதை வீட்லயும் வந்து வளர்க்கலாம். திருநீற்று பச்சளை செடியை வந்து வீட்லயும் வளர்க்கலாம், தப்பு இல்லை. ஒண்ணு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மோகினியை வச்சு மற்ற பெண்களை வசியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து அப்படி பண்றதுனால மறுபடியும் சொல்ற காரியம் நடந்துரும். ஒரே நாள்ல நடக்கும், இல்லை 1 மணி நேரத்துல கூட அந்த காரியம் நடந்துரும். ஆனா அதெல்லாம் பெரிய பாவம். மற்றவன் வீட்டு பொண்ணை நீங்க வசியப்படுத்திங்கன்னா உங்க வீட்டு பொம்பளை வசியப்படுத்துறதுக்கு அந்த மோகினி இன்னொருத்தவன் மூலியமா அது தொடர்பு கொண்டுரும். புரியுதா? நிறைய பெண்களுக்கு வந்து உடம்புல மோகினி போடுற காரணங்கள் வந்து கிராமத்துல உள்ளவங்களுக்கு அதிகமா இருக்கும். அது இன்னொரு சிம்பிளா ஒரு காரணம் என்னன்னா பின்னங்கால கழுவாம போறது. இன்னொன்று மாதவிலக்கு ஆனதுக்கு அப்புறம் கிராமத்தில் உள்ளவங்கலாம் வந்து அப்போலாம் வந்து இரவுலலாம் அப்படியே புளியாமரத்து சைடு நடக்கிறது போறது வர்றது. ஏன்னா இது ஒரு தேவதை. புரியுதா? சில இடத்துல வந்து கழிவு கழிச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு மரத்துக்கு அடியிலையோ இல்லை ஆத்து கீழேயோ இல்லை ஆத்து கல் இருக்கும், அந்த கல்லுலேயே ஏதாவது ஒரு இடத்துல போய் குடிக்கொண்டுடும். அப்படி அந்த இடத்துல வர்ற பெண்கள் போற பெண்கள் அதுவும் மாதவிலக்கு ஆனவங்களோட அந்த ரத்தத்தை வாடையை கண்டு உடம்புல பூந்துக்கிறது. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு. கிராமப்புறங்கள்லாம் வந்து மோகினியோட கேரளாலாம் வந்து பாத்தீங்கன்னா மோகினி ஆட்டம் அப்படின்னு இன்னமும் நடந்துட்டு இருக்கு. மோகினி ஆட்டம் அப்படின்னு நடக்குது. அதனால வந்து மோகினியை பத்தி தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஆனா அந்த மோகினியை வச்சு என்னென்ன காரியங்கள்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற விளக்கங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சுனாலே நமக்கு எல்லா காரியமும் நமக்கு கை கொடுத்துரும். புரியுதா? ஒரு மோகினியை நீங்க குழந்தை போல வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா காரியத்தையும் நினைச்ச மாதிரி அமைச்சு கொடுக்கும். பெண்கள் விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. மோகினினாலே பெண்களுக்கு தான் அப்படின்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் இல்லை. மோகினியை வந்து தெய்வமா தாயா நீங்க நினைச்சு வழிபட்டு பாருங்களேன், நீங்க கேட்டதை விட கோடி மடங்கு தூக்கி கொடுத்துட்டு போயிடும். சரியா? நமக்கு என்ன ஆளு ஜனவசியம் ஆனாலே ஜனத்துக்கு நம்ம நல்லது பண்ணி நம்ம அது மூலியமா ஒரு வருமானத்தை பார்த்துட்டு போயிடலாம். அதை விட்டு பணக்கார பொம்பளை வசியப்படுத்துறது, பணக்கார ஆம்பளை வசியப்படுத்துறது அப்படிலாம் இருந்துட்டும் இருக்காங்க. அதனால அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது பெரிய பாவம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து நமக்கு அது ஒரு அழிவை கொடுத்துரும். ஆண்களுக்கு வெளிப்படையா சொல்ற விந்த வெளியா ஏத்தி சக்கையா புழிஞ்சு எடுத்துரும். புரியுதா? ஏன்னா இதெல்லாம் அனுபவபூர்வமா நடந்திருக்கு. எல்லா குருமார்கள்ட்டையும் கேட்டு போறேங்க. நீங்க எந்த குருமார்கள்ட்ட வழிபடுறீங்களோ, இது குருமார பின் தொடர்ந்துட்டு இருக்கீங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க, மோகினியை தப்பா வழிபட்டா விந்து வெளியே போகுமான்னு கேளுங்க. டெஃபினட்டா போகும். நீங்க தப்பான முறையில மந்திர ஜபம். இன்னொன்னு, மோகினியை வழிபட்டுட்டு பாதியிலே விடக்கூடாது. மாந்திரி தொழில இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க, மோகினியை வழிபட்டுக்கிட்டே ஒரு 10 நாள் ஒரு 10,000 ஒரு 1008 உரு நீங்க ஜபம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாதிலேயே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஆகும். வீட்டுல யாருக்காவது போய் தொந்தரவு கொடுக்கும். அதுக்கு தான் சொன்னேன், என்ன பண்ணணும்னா வீட்டில் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் நீங்க வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் இருக்கக்கூடாது, உங்களுக்கும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு மெயின் வந்து விநாயகர் மந்திரம். சிம்பிளா வந்து ஓம் கம் கணபதியே நமக, இல்லையா ஓம் விஜய கணபதியே நமக, ஓம் மகா கணபதியே நமக, இந்த மாதிரி ஒரு மூல மந்திரத்தை நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் மந்திரத்தை கூட, இல்லையா ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்கர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத், இந்த மாதிரி காயத்ரி மந்திரமா எதுவோ உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை இப்போ ஒரு 1008 தடவை நல்லா உரு போட்டுக்கோங்க. மோகினி மந்திரம் 10,000 தடவை உரு போடுறீங்கன்னா நீங்க கணபதி மந்திரம் ஒரு 2000 தடவையாவது முன்கூட்டியே சித்தி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ நீங்க இல்லை நான் சித்திலாம் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ நீங்க புதுசா பண்றவங்க விநாயகர் மந்திரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இல்லை எனக்கு விநாயகர் மந்திரம்ல எனக்கு கைக்குள்ள இருக்கு, விநாயகரை நான் வசப்படுத்தி வச்சிருக்கேன்னா ஒரு 1008 தடவையாவது நீங்க மந்திர ஜபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோகினி மந்திர ஜபம் பண்ணணும். விநாயகர் மந்திரம் உங்க குலதெய்வ மந்திரம். இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டும் போது வேண்டிக்கோங்க, நான் மோகினியை பூஜை பண்ண போறேன், எனக்கு மோகினியால எந்த தொந்தரவும் வரக்கூடாது அப்படின்னு. சப்போஸ் யாருக்காவது மோகினி பிடிச்சிருக்கு, மோகினியால தொந்தரவு இருக்கு, மோகினியை ஊட்டி விட்டீங்க, திருப்பி அந்த மோகினி வரக்கூடாதுன்னா உள்ளங்கால் இருக்கு இல்லையா, பாதம், உள்ளங்கால்ல விளக்கெண்ணெய் தடவி விடுங்க.
சுத்தமான விளக்கெண்ணெய், அதான் நல்லெண்ணெய் கூட தடவலாம் பாதத்துல. நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய், அதை தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வாடைக்கு அது வராது. இப்போ மோகினி பிடிச்சவங்களுக்கு ஓட்டி விட்டீங்க, திருப்பி அவங்க உடம்புல வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பாதுகாப்பு ரட்சை ஏதாவது ஒன்று போட்டு விட்டுறலாம். விநாயகர் ரட்சையோ இல்லை முருகர் பாதுகாப்பு ரட்சையோ ஏதோ போட்டு விட்டு டெய்லி அவங்கள வந்து கால் பாதத்தில் நல்ல நீல விளக்கெண்ணையை தடவிட்டே இருக்க சொல்லுங்க. அந்த தொந்தரவு அந்த வாடைக்கே ஒரு வாரத்தை விட்டு போயிடும் அவங்கள. புரியுதா? அதே மாதிரி மோகினி மந்திர ஜபம் பண்றதுக்கு முன்னாடி உங்க உடலை சுத்தப்படுத்திக்கோங்க, உடலையும் மனசையும் சுத்தப்படுத்திக்கோங்க. மோகினி தாயே, நான் ஒன்று மந்திர ஜபம் பண்ண போறேன், உன்னை வச்சு நான் வந்து நிறைய காரியங்கள் சாதிக்க போறேன், எனக்கு தப்பான எண்ணம் தூண்டக்கூடாது, அதுக்கு நீ தான் எனக்கு தாயா இருந்து வழிகாட்டணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இல்லை நான் மோகினியை பார்க்கணும், நான் மோகினி வழிபாடு பண்ணும் போது மோகினியை பார்க்கணும்னா வீட்டில் சந்தனாதி தைலம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த சந்தனாதி தைலத்தை விளக்குல ஊற்றி, சாதாரண மண் விளக்கு வாங்கி அதில் ஊற்றி திரிய போட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி பாருங்க, வரும், பிரசன்னமாகும். பயப்படாமல் இருக்கணும். தெளிவாக சொல்லிடுறேன். அப்புறம் அதை பார்த்துட்டு நெஞ்சு வலி வந்து செத்துறக்கூடாது. பார்த்து பத்திரமா பூஜைகள் வந்து பண்ணணும். சரியா? இப்போ மோகினியோட மந்திரங்கள் வந்து எப்படிலாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படின்றத சொல்கிறேன். ஒரு கிளைண்ட் வராங்க, ஒரு கணவன் மனைவி விஷயத்துக்கு வராங்கன்னா, ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் மோகினி மந்திரத்தை சர்க்கரையில் மந்திர ஜபம் பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்று, பன்னு இருக்குது பார்த்தீங்களா, பன்னில் ஜபம் பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்று, அவங்க ரெகுலராக சாப்பிட்ற பிஸ்கெட்டு. இப்போ ஒருத்தவங்க வராங்க, பெண் வராங்க, எங்கள் வீட்டுக்காரர் என் பேச்சு கேட்குறாங்கன்னா, அவர் டெய்லினா பிஸ்கெட் சாப்பிடுவாரோ, டீக்கு தொட்டு சாப்பிடுவாரோ, அந்த மில்க் பிஸ்கெட்டோ குட் டேவோ ஏதோ ஒன்று, அந்த பிஸ்கெட்டை வாங்கி நீங்கள் அதில் மந்திர ஜபம் பண்ணி கொடுத்தாலும் வேலை செய்யும். புரியுதா? இன்னொன்று வந்து நாட்டு சக்கரை. எல்லா விஷயத்துலையும் நீங்கள் மோகினி மந்திரத்தை ஜபம் பண்ணி கொடுக்கலாம். உப்பு. இன்னொன்று வந்து அவர் ரெகுலராக போடுற சட்டை. இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த பெண்ணோட முடியும், அந்த ஆணோட முடியும், கணவனோட முடியும், மனைவியோட முடியும் என்ன பண்ணுங்க, வாங்கிக்கோங்க. வாங்கி 2 முடியும் நல்லா ஒன்றா சேர்த்து சுற்றிக்கிட்டு அதில் வந்து ஏதாவது ஜவ்வாதோ அரகு ஜவ்வோ இல்லை அஷ்டகந்தமோ எடுத்து நல்லா பூசிட்டு அந்த மந்திரத்தை நல்லா போடலாம். போட்டு இந்த இதை வந்து ஒரு தாயத்தில் வச்சு அடைச்சி அந்த பொண்ணை கழுத்தில் போட்டுக்க சொல்லிட்டீங்கனால அவங்க கணவன் வந்து இந்த அம்மா பேச்சை கேட்டு அடங்கி நிற்பான். இன்னொன்று என்ன பண்ணலான்னா, அதே மாதிரி அவரோட துணி, ஏதாவது பனியன் துணியோ ஏதோ ஒரு துணி. இன்னொன்று வந்து இந்த அம்மாவோட தலைமுடி. இந்த பனியன் துணி என்ன பண்ணா, சின்னதாக உள்ளங்காய் சைஸுக்கு கட் பண்ணிக்கணும். ஒரு தாயத்தில் போகிற அளவுக்கு அந்த துணியை கட் பண்ணி திரி மாதிரி சுற்றிக்கணும். திரி போடுவோம்ல, அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த முடியை நல்லா சுற்றிட்டு ஃபஸ்ட்டு அவரோட துணியை சுற்றிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட முடியை நல்லா சுற்றிக்கிட்டு அதில் ஒரு 1008 மந்திரம் நல்லா ஒரு ஜபம் பண்ணிவிட்டு அதை வந்து சந்தனத்தை மேலே போட்டுக்கிட்டே ஜபம் பண்ணலாம். ஒரு மந்திரம் ஜபம் பண்ணிங்கன்னா சந்தனத்தை மேலே போட்டுக்கிட்டே ஜபம் பண்ணி அந்த சந்தனத்தை எடுத்து அவங்கள தினமும் நெத்தியில் வச்சுக்க சொல்லுங்கள். அந்த சந்தனம் நெத்தியில் இருக்கிற வரைக்கும் அவர் அவங்கள பேச்சு கேட்காம இருக்கவே மாட்டார், அடங்கியிருப்பார். அந்த தாயத்தும் நல்லா வேலை செய்யும். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளி தாயத்து போட்டு கொடுங்க. அப்படி வெள்ளி தாயத்து போடும்போது அது கொஞ்சம் சூப்பராக வேலை செய்யுது. சரியா? அடுத்தது வந்து என்ன பண்ணலான்னா, தலைக்காணியில் வந்து ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பரில் நல்ல வாசனை திரவியம், இந்த மந்திரத்தை எழுதிட்டு ஒரு வாசனை திரவியத்தை பூசிட்டு நல்லா மந்திர ஜபம் பண்ணி அதை அப்படியே மஞ்சள் நூலால் சுற்றிட்டு தலைக்காணி கடியில் வச்சுக்க சொல்லுங்கள். அந்த பெண்ணை தலைக்காணி கடியில் வச்சுக்க சொல்லுங்கள். அவர் வசியமாயிடுவார். 1. 2வது, எலுமிச்சை பழத்தில் மந்திர ஜபம் பண்ணலாம். எலுமிச்சை பழத்தில் மந்திர ஜபம் பண்ணி அந்த எலுமிச்சை பழத்தை ஒரு 7 நாள் மந்திர ஜபம் பண்ணுங்க. அந்த எலுமிச்சை பழத்தில் ஜபம் பண்ணிட்டு 2 பேரோட ஃபோட்டோ, கணவன் மனைவி ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை வச்சு அதுக்கு மேலே ஒரு எலுமிச்சை பழம், கணவன் மனைவி ஃபோட்டோ, அப்படியே 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்துக்கிற மாதிரி அதுக்கு நடுவில் எலுமிச்சை பழத்தை வச்சு நல்லா டைட்டாக சுற்றிட்டு அதில் வந்து நல்லா அந்த மோகினியோட மந்திரத்தை நல்லா ஜபம் பண்ணணும். இன்னொன்று, கணவன் மனைவி விஷயத்தை பொறுத்தவரை காமதேவன், காம மோகினி, இவங்க 2 பேரோட மந்திரத்தையும் சேர்த்து ஜபம் பண்ணிங்கனாலும் சூப்பராக வேலை செய்யும். புரியுதா? சேர்த்து ஜபம் பண்ணி அந்த இப்போ எலுமிச்சை பழத்தில் சுற்றிட்டிங்களா, அதை வந்து அவங்க உங்ககிட்ட வர கிளைண்ட்டுக்கிட்ட கொடுங்க. அது 7 நாளில் செம்மையாக வேலை செய்யுது. புரியுதா? அந்த மாதிரி பலவிதமான டைரி மில்கில் ஜபம் பண்ணலாம், ஸ்வீட்ஸு, காய்கறிகளில், இதெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யுது. இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 மந்திரங்கள் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள், அருமையாக வேலை செய்யும்.
இந்த மந்திரம் ஜபம் பண்றதுக்கு முன்னாடி விநாயகர் மந்திரம், குலதெய்வ மந்திரம், அப்புறம் தான் இந்த மந்திரம் ஜபம் பண்ணோம். ராவுகாலம் யமகண்டம் இல்லாத டைம்ல ஜபம் பண்ணுங்க. சுக்கிர ஓரையில அப்படி இல்லைன்னா குரு ஓரையில ஜபம் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை செய்யலாம். மாலை பொழுதுல எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த மந்திரம் வந்து ஓம் க்ளீம் காமதேவாய நமக. இது ஒரு மந்திரம். ஓம் க்ளீம் காமதேவாய நமக ஒன்று. இன்னொரு மந்திரம் ஓம் க்ளீம் ரதி மன்மத தேவாய நமக. ஓம் க்ளீம் ரதி மன்மத தேவாய நமக. இன்னொரு மந்திரம் ஓம் க்ளீம் காம ராஜாய நமக. இது மூணாவது மந்திரம். இன்னொரு பெரிய மந்திரம் ஹரி ஓம் ஸ்ரீயும் ரியும் சர்வலோக மோகினி வாவா ஐயும் கிளியும் ஷவும். ஹரி ஓம் சிவசிவ மோகினி வாவா நசி நசி மசி மசி ஸ்வாஹா. இன்னொரு முக்கியமான மந்திரம். இந்த மந்திரம் வந்து சொல்றேன் கேளுங்க. இந்த மந்திரம் இப்போ நான் கொடுக்குற மந்திரம் எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஜெபம் பண்ணலாம். ஆனால் இதை ஒரு விநாயகர் மந்திரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. இது எல்லா நல் காரியங்களுக்கும் சூப்பராக வேலை செய்யும். ஓம் நமோ பகவதே காமதேவாய ய மெம்ம முகம் பச்சாதி தம் தம் மே வசம் ஆனாய ஆனாய ஸ்வாஹா மோகய மோகய ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே காமதேவாய ய மம முகம் பச்சாதி தம் தம் மே வசம் ஆனாய ஆனாய ஸ்வாஹா மோகய மோகாய ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே காமதேவாய ய மம முகம் பச்சதி தம் தம் மே வசம் ஆனாய ஆனாய ஸ்வாஹா மோகாய மோகய ஸ்வாஹா. ஹரி ஓம் ஸ்ரீம் ரீம் சர்வலோக மோகினி வாவா ஐயும் கிளீம் சிவசிவ மோகினி வாவா நசி நசி மசி மசி ஸ்வாஹா. இந்த மந்திரங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். சரியா? இந்த மந்திரத்தை பயன்படுத்தி பாருங்க. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ண முடியலன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஓம் க்ளீம் காமதேவாய நமக காம மோகினி நமக அப்படின்ற மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணலாம். பயன்படுத்தி பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.